ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ரகுவோட பொண்டாட்டியுமே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்ளோ தூரம் உதவி பண்ண வந்திருக்காங்க. இவ்ளோ பேர் தோள் கொடுக்கும் போது நான் இந்த முறை தோக்க மாட்டேன்ப்பா. சீக்கிரமே அந்த ரகுவை பிடிச்சு அவன் மூலமா அந்த அயோக்கியனை கண்டுபிடிச்சிருவேன்ப்பா. சந்தோஷம்மா. ஆனா இவ்வளவு பேரை சொன்ன நீ ஒரு ஆளை மட்டும் சொல்ல மறந்த பத்தியா? யாரப்பா? அன்பு தம்பிமா. உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் உனக்காக அனுதாபப்பட்டு உதவி செய்யறவங்க. உன்னை உயிரா நினைச்சு உனக்காக எல்லாம் பண்றது அன்பு தம்பி தானம்மா. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் மீட்டெடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அதுக்கப்புறம் உனக்காக இவ்வளவு பாடுபடுற அன்பு தம்பியை விட்டு கொடுத்துடாதுமா. அப்படித்தாமா சொல்ல முடியும். என் வார்த்தைக்கான அர்த்தமும் ஆழமும் என்னன்னு நீ உணர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரிப்பா, அப்பா போனை வச்சிடுறேன். சரிப்பா. இது போதுங்க. இந்த வார்த்தைய உங்க வாயால ஆனந்தி கிட்ட சொல்லணும்னு தாங்க ஆசைப்பட்டேன். இனிமே அவ அன்பை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. எல்லாமே நல்லதாவே நடக்குங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சுங்க. என்ன நடக்குது மித்ரா? ஆண்டி எதுக்கு ஆனந்தி சொல்றதெல்லாம் உண்மை நம்பி அந்த ரகுவை கண்டுபிடிக்க ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்க இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? ஐயோ மகேஷ், எனக்கு இது தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானே தடுத்திருக்க மாட்டேனா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். நானே உன்கிட்ட இது விஷயமா பேசலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீயே நம்ம மீட் பண்ணி பேசலான்னு கால் பண்ணியா? சரி, இத பத்தி பேசதான் கூப்பிட்டிருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது மகேஷ். நான் சொல்றேன், தப்பா நினைக்காத மித்ரா. ஆண்டிக்கு இது தேவையில்லாத வேலை. அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனந்தி மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டா அவ அன்போட சந்தோஷமா வாழ்வான்னு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப போய் ஆண்டி புரியாம ஆனந்தி சொல்றத நம்பி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவ ஏதோ ஒரு இல்லாத எனிமையை உருவாக்கிக்கிட்டு சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல ஏதோ நடந்த இன்சிடென்ட்ட மனசுல வச்சுக்கிட்டு அந்த ரகு தான் இதுக்கெல்லாம் காரணம், அவனை புடிச்சா அவளோட கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சிரும்னு நான்சென்ஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா. அவதான் அப்படி பேசுறான்னா ஆண்டி ஒரு கிரிமினல் அட்வொகேட் தானே. ஒரு கேஸோட ஜென்யூனிட்டி புரியாம அவங்க எப்படி இதெல்லாம் நம்புறாங்க? மகேஷ், உன் கவலை எனக்கு புரியுது. நீ டென்ஷன் ஆகாத. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க சொல்ற மித்ரா? ஆண்டி சப்போர்ட் பண்றதுனாலதான் ஆனந்தி நம்புறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அன்போட வாழாம அவனை அவாய்ட் பண்ணி அவங்களுக்குள்ள விரிசல் இன்னும் அதிகமாக போகுது. ஆனந்தியோட கழுத்துல முதல்ல அன்பு தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா ஆண்டி இதை கெடுத்துருவாங்க போல இருக்கே. ப்ளீஸ் மித்ரா, ஆனந்தி சொல்றது எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே அவளோட இமேஜினேஷன் நீ ஆண்டிக்கு புரியவே. ஐயோ மகேஷ், அம்மாவோட ப்ரொஃபஷனல்ல நான் தலையிடவே முடியாது. அதுல நான் இன்டர்ஃபை ஆனா அவங்க மேல கோவப்படுவாங்க மகேஷ். இப்ப அவங்க ஆட்கொணர்வு மனு மூலமா ரகுவை கொண்டு வந்து நிறுத்தி அவன் பயத்துல ஏதாவது இல்லாததை உளறி வச்சான்னு வச்சுக்கோ. ஏன் நீ சொல்ற மாதிரி அன்புக்கும் ஆனந்திக்கும் நடுவுல இன்னும் பெரிய விரிசல் தான் ஏற்படும். ஆனந்தி அன்போட வாழ்றதை விட்டுட்டு இல்லாத ஒரு எதிரியை தான் தேடிக்கிட்டு இருப்பான். இத எப்படி தடுக்கிறது, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியாம தான் கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிற மகேஷ். நோ மித்ரா, இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய நேரம் இல்ல, தெளிவா இருக்க வேண்டிய நேரம். என்ன நடந்தாலும் சரி, மறுபடியும் அன்பு ஆனந்தியோட வாழ்க்கையில எந்த ஒரு விரிசலும் ஏற்படக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். திங்க் மித்ரா, திங்க். மகேஷ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? ஆனந்திய இந்த கேஸ்ல இருந்து முதல்ல டைவர்ட் பண்ணணும். இந்த கேஸ மறந்துட்டு அவ அன்போட வாழணும். இது ரெண்டும் நடக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வெளியூர் போகணும். திடீர்னு என்ன காரணம் சொல்லி அவங்கள வெளியூருக்கு அனுப்ப முடியும்? இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, ஹனிமூன் ட்ரிப் அனுப்பலாம்.
ஆனந்தி இருக்கிற மைண்ட் செட்டுக்கு இந்த ஹனிமூனுக்குலாம் அவன் ஆக்செப்ட் பண்ண மாட்டா. கல்யாணத்துக்கு மட்டும் அவ ஒத்துக்கிட்டாளா? நம்ம பண்ணி வச்சோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவங்க 2 பேரையும் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைப்போம். ஒருவேளை அவ அன்போட போக மாட்டேன்னு சொன்னா? ஓகே, அவ அன்போட தனியா ஹனிமூன் போக சொன்னா தானே பிரச்சனை. சும்மா டூர்னு சொல்லி கூட ஜெயந்தி முத்துவி அனுப்பி வைப்போம். இந்த ட்ரிப் முடிஞ்சு வரதுக்குள்ள ஆனந்திக்கு உன் மேல பழைய காதல் வரணும், அது உன்னோட பொறுப்புன்னு நீ அன்பு கிட்ட சொல்லிடு. நிச்சயமா சொல்றேன், இந்த ஹனிமூன் முடியறதுக்குள்ள ஆனந்தி அன்புக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க திரும்பி வரும்போது ஒரு அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்கொணர்வு மனோ அது இதுன்னா அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனந்திய அந்த ஐடியாவை டிராப் பண்ணிடுவான். இதுதான் ஒரே வழி மகேஷ். ஓகே மித்ரா, அப்ப அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றேன். நான் அன்பு கிட்ட பேசுறேன். ஓகே மகேஷ்.